Hi, hello friends, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் ரூம் கான்வர்சேஷன் தான் பார்க்க போகிறோம். நிறைய கிளாஸ் ரூம் கான்வர்சேஷன் வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இருந்தாலுமே நிறைய வார்த்தைகள் வந்து மிஸ் ஆகிருக்கலாம். ஸோ நம்ம கிளாஸ் ரூமில் நிறைய வேர்ட்ஸ், மோஸ்ட் ஆஃப் த வேர்ட்ஸ் வந்து நம்ம போட்டாச்சு. இருந்தாலுமே நிறைய வேர்ட்ஸ் வந்து நான் வந்து விட்ட மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அதனால் இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது வகுப்பறையில் பேசாதே. டோன்ட் டாக் இன் த கிளாஸ் ரூம். இன்று யார் வரவில்லை? ஹூ இஸ் ஆப்சன்ட் டுடே? இப்போது உங்கள் இடத்திற்கு செல்லுங்கள். கோ டு யுவர் பிளேஸ் நவ். நேற்று ஏன் வரவில்லை? அதாவது நேற்று ஏன் நீ வரல அப்படின்னு கேட்போம் இல்லையா? வை ஆர் யூ ஆப்சன்ட் எஸ்டர்டே? வகுப்பறையில் பேசாதே. டோன்ட் டாக் இன் த கிளாஸ் ரூம். இன்று யார் வரவில்லை? ஹூ இஸ் ஆப்சன்ட் டுடே? இப்போது உங்கள் இடத்துக்கு போங்க. கோ டு யுவர் பிளேஸ் நவ். நேற்று ஏன் வரவில்லை? நேற்று ஏன் நீ வரல அப்படின்னு கேட்போம் இல்லையா? வை வேர் யூ ஆப்சன்ட் எஸ்டர்டே? ஸோ இந்த மாதிரி நம்ம மேக் பண்ணி கேட்கலாம். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு, யாராவது சொல்ல முடியுமா? கேன் எனிஒன் டெல் மீ? கேன் எனிஒன் டெல் மீ? மறுபடியும் சொல்லுங்கள். சே இட் அகைன். சே இட் அகைன். நீ ரொம்ப தூங்கிட்டியா? டிட் யூ ஓவர் ஸ்லீப்? டிட் யூ ஓவர் ஸ்லீப்? திரும்ப நடக்காமல் பார்த்துக்கோ. இது இந்த விஷயம் மறுபடியும் நடக்காமல் பார்த்துக்கோ. டோன்ட் லெட் இன் ஹேப்பன் அகெயின். டோன்ட் லெட் இன் ஹேப்பன் அகெயின். ஸோ இந்த மாதிரி நம்ம பேசலாம். நாம் எந்த பக்கத்தில் இருக்கிறோம்? நம்ம எந்த பக்கத்தில் இருக்கோம்? வைல் டேக்கிங் கிளாஸ் நம்ம டீச் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம எந்த பக்கத்தில் இருக்கோம், எந்த பேஜில் இருக்கோம் அப்படின்னு கேட்போம் இல்லையா? வாட் பேஜ் ஆர் வி ஆன்? வாட் பேஜ் ஆர் வி ஆன்? இது சரியா? இஸ் திஸ் கரெக்ட்? இஸ் திஸ் கரெக்ட்? நான் போர்டு அழிக்கலாமா? ஷல் ஐ ரப் த போர்டு? போர்டுக்கு வா. கம் டு த போர்டு. யாராவது போர்டுக்கு கூப்பிடுவோம் இல்லையா? இந்த சம் வந்து போடு அப்படின்னு சொல்லி, போர்டுக்கு வா, கம் டு த போர்டு அப்படின்னு கூப்பிடலாம். பார்த்து செய்யாதே. டோன்ட் காப்பி. நாளை சந்திப்போம். வி வில் மீட் யூ டுமாரோ. வி வில் மீட் யூ டுமாரோ. இன்று உனக்கு பரவாயில்லையா? ஆர் யூ ஃபீலிங் பெட்டர் டுடே? அசம்பிளியில் பேசாத. டோன்ட் டாக் இன் அசம்பிளி. ஸோ இந்த மாதிரி பேசலாம். குழந்தைங்க வந்து எக்ஸாம் எழுதும்போது பார்த்து எழுதாதேன்னா டோன்ட் காப்பி. நாளைக்கு சந்திப்போம்னா வி வில் மீட் யூ டுமாரோ. இன்றைக்கி பரவாயில்லையா உனக்குன்னா ஆர் யூ ஃபீலிங் பெட்டர் டுடே? இந்த மாதிரி கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம் வாங்க. ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடுவதை தவிர். அவாய்ட் ஈட்டிங் ஃபாஸ்ட் ஃபுட்ஸ். இது வகுப்பறையா அல்லது சந்தையா? இஸ் திஸ் கிளாஸ் ரூம் ஆர் மார்க்கெட்? பள்ளியில் வீட்டுப்பாடம் செய்யாதே. டோன்ட் டூ ஹோம்ஒர்க் இன் ஸ்கூல். வீட்டு பாடத்தை முடித்துவிட்டு வாருங்கள். கம்ப்ளீட் யுவர் ஹோம்ஒர்க் அண்ட் கம். கம்ப்ளீட் யுவர் ஹோம்ஒர்க் அண்ட் கம். வீட்டிலேயே ஹோம்ஒர்க்கை முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் வேர்ட்ஸில் டவுட் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணலாம். பேசுவதை நிறுத்து. ஸ்டாப் டாக்கிங். நான் லைட்டை ஆஃப் பண்ணலாமா? கேன் ஐ ஸ்விட்ச் ஆஃப் த லைட்ஸ்? நாங்கள் எங்கள் பொருட்களை பேக் செய்யலாமா? ஷெல் வி பேக் அவர் திங்ஸ்? ஷெல் வி பேக் அவர் திங்ஸ்? இன்றைக்கி வீட்டு பாடம் என்ன? வாட் இஸ் டுடே ஹோம்ஒர்க்? வாட் இஸ் டுடேஸ் ஹோம்ஒர்க்? இதெல்லாமே சில்ட்ரன்ஸ் வந்து டீச்சர்ஸ்கிட்ட டவுட் கேட்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி. ஸோ ஸ்விட்ச் ஆஃப் பண்ணலாமா? நான் லைட்டை ஸ்விட்ச் ஆஃப் அதை ஆஃப் பண்ணலாமா அப்படின்னு சொன்னால் கேன் ஐ ஸ்விட்ச் ஆஃப் த லைட்? நாங்கள் எங்கள் பொருளை பேக் பண்ணலாமா? ஷெல் வி பேக் அவர் திங்ஸ்? இந்த மாதிரி கேட்கலாம். 100 வரை எண்ணு. கவுண்ட் அப் டு 100. கவுண்ட் அப் டு 100. பென்சிலால் எழுது. ரைட் வித் எ பென்சில். நான் பதில் சொல்லலாமா? மே ஐ ஆன்சர்? நான் சொன்னது புரிந்ததா? டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ செட்? உனக்கு புரிஞ்சுதா நான் என்ன சொன்னேன்ட்டு? டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ செட்? நீ இதை ஆங்கிலத்தில் எவ்வாறு கூறுவாய்? ஹவு டு யூ சே திஸ் இன் இங்கிலீஷ்? நான் சொல்வதை கேள். லிசன் டு மீ. வெளியில் என்ன செய்கிறீர்கள்? வாட் ஆர் டூயிங் அவுட் சைட்? இதை கற்றுக்கொள்ள உங்களுக்கு 10 நிமிடங்கள் அதாவது நீ 10 நிமிஷம் இருக்குது உங்களுக்கு இதை வந்து கற்றுக்கிறதுக்கு. யூ ஹாவ் 10 minutes டு லேர்ன் திஸ். நீ இது கற்றுக்கிறதுக்கு 10 minutes இருக்குது. யூ ஹாவ் 10 minutes டு லேர்ன் திஸ். ஹவு டு யூ சே இன் திஸ் இங்கிலீஷ்? லிசன் டு மீ. வாட் ஆர் யூ டூயிங் அவுட் சைட்?
யூ ஹாவ் 10 minutes டு லேர்ன் திஸ். இதை கற்றுக்கிறதுக்கு உனக்கு 10 minutes இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. உங்கள் இருக்கையில் இருங்கள். ஸ்டே ஆன் யுவர் சீட்ஸ். ஸ்டே ஆன் யுவர் சீட்ஸ். உங்கள் இருக்கையில் இருங்கள். உங்கள் சீட்லேயே இருங்கன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸ்டே ஆன் யுவர் சீட்ஸ். என்னிடம் பேனா இல்லை. ஐ டோன்ட் ஹாவ் எ பென். ஐ டோன்ட் ஹாவ் எ பென். எனக்கு மிகவும் பசிக்கிறது. ஐ எம் வெரி ஹங்க்ரி. ஐ எம் வெரி ஹங்க்ரி. அவள் பேசிகிட்டே இருக்கிறாள். ஷீ கீப்ஸ் டாக்கிங். ஷீ கீப்ஸ் டாக்கிங். மேம் எனக்கு ஒரு கேள்வி இருக்கிறது, எனக்கு ஒரு டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. மேம் ஐ ஹாவ் எ கொஷின். இதை திரும்பவும் செய்யாதே. டோன்ட் டூ திஸ் அகைன். உங்கள் பென்சிலை கூர்மைப்படுத்துங்கள். ஷார்பன் யுவர் பென்சில். பென்சில் ஷேவிங்ஸை தரையில் வீசாதே. பென்சில் சேவிங்ஸை தரையில் வீசாதே. பென்சில் ஷார்ப் பண்ணுறோம்லே அந்த டஸ்ட்டை வந்து கீழே த்ரோ பண்ணாதேன்னு சொல்லுவோம்லே, அது எப்படி சொல்லலாம்னா, டோன்ட் த்ரோ த பென்சில் சேவிங்ஸ் ஆன் டு த கிரவுண்ட். Don't throw the pencil savings onto the ground. Ma'am, I have a question. Don't do this again. Sharpen your pencil. Don't throw the pencil savings onto the ground. இந்த மாதிரி நம்ம பேசலாம். ஸோ ஏதாச்சும் வேர்ட்ஸ் உங்களுக்கு வேணும் தெரியல அப்படின்னா அதை வந்து கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து ஆன்சர் வந்து ஷேர் பண்ணுறேன். நீ முடித்து விட்டாயா? Have you finished? புத்தகங்களை மூடு. Close your books. எனக்கு புரியவில்லை, திரும்பவும் சொல்ல முடியுமா? அதாவது யார்ட்டையாவது நம்ம குழந்தைங்க வந்து நம்மகிட்ட கேட்டால், அதர்வைஸ் ஸ்டாஃப்ட்ட நம்ம பேசுகிறதா இருந்தால் கூட, ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், குட் யூ ரிப்பீட் அப்படின்னு சொல்லலாம். இதற்கு என்ன அர்த்தம்? வாட் டஸ் இட் மீன்? வாட் டஸ் இட் மீன் அப்படின்னு கேட்கலாம். ஸோ எனக்கு புரியல, திரும்பவும் சொல்ல முடியுமா அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறதா இருந்தாலும் ஓகே தான். நம்ம வந்து ஏதாவது ஒரு பேசுகிறது, யாராவது பேசுகிறது புரியல, இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறது புரியலனாலும் அந்த மாதிரி கேட்கலாம். அடுத்தது, படத்தை பார்க்க முடியுதா? கேன் யூ see the picture? கேன் யூ see the picture? படத்தை பார்க்க முடியுதா? அதாவது நம்ம ஏதாவது ஒரு டிஸ்பிளேயில் விசிபிளாக உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்போம் இல்லையா, அந்த மாதிரி. அதை திரும்பவும் செய்ய முடியுமா? கேன் யூ ரிப்பீட் இட் அப்படின்னு கேட்கலாம். உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள். டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். உங்கள் வீட்டு பாடத்தை வீட்டில் செய்யுங்கள். டூ யுவர் ஹோம்ஒர்க் அட் ஹோம். டூ யுவர் ஹோம்ஒர்க் அட் ஹோம் இந்த மாதிரி சொல்லலாம். இப்படி பேசாதே. டோன்ட் ஸ்பீக் லைக் திஸ். மதிய உணவு சாப்பிட்டீர்களா? டிட் யூ ஹாவ் லஞ்ச்? டிட் யூ ஹாவ் லஞ்ச் அப்படின்னு கேட்கலாம். போர்டை பார். லுக் அட் த போர்ட். ஒழுங்காக உட்காரு. சிட் ப்ராப்பர்லி. சரியான நேரத்தில் இரு. பி ஆன் டைம். இப்போது பாடம் ஆரம்பிக்கலாமா? ஷெல் வி ஸ்டார்ட் எ லெசன் நவ்? நீங்களாகவே செய்யுங்கள். டூ இட் யுவர் செல்ஃப். என்னால் இதை செய்ய முடியும். ஐ கேன் டூ திஸ். ஸோ இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான வேர்ட்ஸ். பி ஆன் டைம், ஷெல் வி ஸ்டார்ட் எ லெசன் நவ், இதெல்லாமே ரொம்ப வந்து சிம்பிளான வேர்ட்ஸ். அட்டெண்டன்ஸ் எடுக்கலாமா? ஷெல் வி டேக் அட்டெண்டன்ஸ்? அது யாருக்கு தெரியும்? ஹூ நோஸ் இட்? போர்டில் நான் எழுதியதை யாராவது படிக்க முடியுமா? கேன் எனிஒன் ரீட் வாட் ஐ ஹாவ் ரிட்டன் ஆன் போர்ட்? படம் என்ன சொல்கிறது? வாட் டஸ் த பிக்சர் சே? ஸோ இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான வேர்ட்ஸை நம்ம கற்றுக்கலாம் ஈஸியாக. ஸோ வாட் இஸ் த பிக்சர் சேஸ்? வாட் இஸ் த பிக்சர் சேஸ்? படம் என்ன சொல்லுதுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். கேன் எனிஒன் ரீட் வாட் ஐ ஹாவ் ரிட்டன் ஆன் த போர்ட்? நான் போர்டில் என்ன எழுதியிருக்கேன்னு யாராவது படிக்க முடியுமா? ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக படிச்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஏதாச்சும் வீடியோ வேணும்னா மறக்காமல் சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். வகுப்பு இன்னும் முடியவில்லை. கிளாஸ் இஸ் நாட் ஓவர் இட். மணி அடிக்கும் வரை காத்திருங்கள். வெயிட் ஃபார் த பெல் டு ரிங். இன்று உன் நண்பன் பள்ளிக்கு வந்தானா? டிட் யூ ஃப்ரெண்ட் கம் டு ஸ்கூல் டுடே? டிட் யூ ஃப்ரெண்ட் கம் டு ஸ்கூல் டுடே அப்படின்னு கேட்கலாம். நீ என்ன சொன்ன? வாட் டிட் யூ சே? வாட் டிட் யூ சே? நீ என்ன சொன்ன அப்படின்னு கேட்போம் இல்லையா? வாட் டிட் யூ சே அப்படின்னு கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது சுச்சுவேஷனில் எப்படி வந்து கான்வர்சேஷன் பண்ணணும் அப்படின்னு தெரியலனா கூட கமெண்ட் பண்ணுங்கள். சுச்சுவேஷனை வந்து மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன்.
நெக்ஸ்ட் ஒன், ஆங்கில புத்தகங்களை வெளியே இடுங்கள். இங்கிலீஷ் புக்கை வெளியிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த எப்படி சொல்லலாம்னா டேக் அவுட் இங்கிலீஷ் புக்ஸ் இந்த மாதிரி சொல்லலாம். உங்கள் புத்தகத்தை திறக்கவும், ஓப்பன் யோர் புக் அப்படின்னு சொல்லலாம். பேஜ் நம்பர் வந்து 21 எடுங்க அப்படின்னு எப்படி சொல்லலாம். பக்கம் எண் 21 திருப்பவும்னா டேர்ன் டு பேஜ் நம்பர் 21. இந்த பாடத்தை திருப்பி பாருங்கள். ரிவைஸ் திஸ் லெசன், இந்த லெசனை ரிவைஸ் பண்ணுங்கள். ரிவைஸ் திஸ் லெசன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நிறைய சுச்சுவேஷனில் வந்து நமக்கு நிறைய வேர்ட்ஸ் வந்து தேவைப்படும். ஸோ எந்த மாதிரி சுச்சுவேஷன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கைகளை கீழே போடவும், புட் டவுன் யுவர் ஹேண்ட்ஸ். 10 நிமிடங்களுக்கு முன் வகுப்பு தொடங்கியது. யாராவது லேட்டாக வந்தால் எப்படி சொல்லலாம். கிளாஸ் ஹாஸ் ஸ்டார்டட் 10 minutes ago. 10 minutes முன்னாடியே கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். நேற்று ஏன் நீ வரவில்லை. why did not you come yesterday. why did not you come yesterday அப்படின்னு கேட்கலாம். உங்கள் நோட்டுகளை சமர்ப்பிக்கவும், submit your notebooks. submit your notebooks. நோட்புக்ஸை சப்மிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ ஒரு சிஸ்டர் வந்து லன்ச் டைமில் எப்படி பேசலாம் அந்த மாதிரி கான்வர்சேஷன் போட சொல்லி கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் வீடியோ நான் வந்து அதை தான் போஸ்ட் பண்ணலான் இருக்கேன். நெக்ஸ்ட் ஒன், பதில் யாருக்கு தெரியும். ஹூ நோஸ் ஆன்சர். பதில் யாருக்கு தெரியும். ஹூ நோஸ் ஆன்சர். ஏ முத்து முன்னாடி வா. ஹே முத்து கம் ஃபார்வர்ட். ஹே முத்து கம் ஃபார்வர்ட். நான் சொன்ன பிறகு திருப்பி சொல். ரிப்பீட் ஆஃப்டர் மீ. நான் சொன்னதுக்கப்புறம் திருப்பி சொல் அப்படின்னு சொல்லுவேன். ரிப்பீட் ஆஃப்டர் மீ. உங்கள் கைகளை உயர்த்துங்கள். ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். உங்கள் கைகளை உயர்த்துங்கள். ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அப்கமிங் வீடியோஸ் நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். ஒரு லைன் உருவாக்கு. ஃபார்ம் அ லைன். ஒரு லைனை உருவாக்கு. லைனில் நில்லு அப்படிம்போம் இல்லையா. ஃபார்ம் அ லைன். ஒவ்வொருவராக வாருங்கள். கம் ஒன் பை ஒன். உங்களின் முறைக்காக காத்திருங்கள். வெயிட் யுவர் டேர்ன். வெயிட் பண்ண, நீ முந்திட்டு வராத. வெயிட் யுவர் டேர்ன். உன்னோட டேர்ன் வரும்போது நீ வா. நீ இங்கே என்ன எழுதியிருக்கிறாய். வாட் ஹாவ் யூ ரிட்டன் ஹியர் அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், கடைசி பாயிண்ட்டை விளக்க முடியுமா. ஸோ லாஸ்ட் பாயிண்ட் எனக்கு அகெயின் சொல்லுங்கன்னு ஸ்டூடெண்ட் கேட்குற மாதிரி இருந்தால் எப்படி கேட்கலான்னா, குட் யூ எக்ஸ்பிளைன் இன் த லாஸ்ட் பாயிண்ட். குட் யூ எக்ஸ்பிளைன் த லாஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு கேட்கலாம். அதாவது நம்ம ஸ்டாஃப்கிட்ட கேட்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்படி கேட்கலாம். ஏதேனும் கேள்விகள் உள்ளதா ஸ்டாஃப் கேட்குறாங்க. Are there any questions? Are there any questions அப்படின்னு கேட்கலாம். நான் தண்ணீர் குடிக்க வெளியே போகலாமா. May I go to drink water? May I go to drink a water அப்படின்னு கேட்கலாம். நான் உள்ளே வரலாமா. May I come in? May I come in அப்படின்னு கேட்கலாம். நான் செய்து விட்டேன். I have done. எனக்கு ஒரு துண்டு சாக் கொண்டு வா. அதாவது சாக் பீஸ் சொல்லுவோம் இல்லையா. bring me a piece of chalk. bring me a piece of chalk. எனக்கு ஒரு துண்டு சாக் கொண்டு வா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சாக் பீஸ். bring me a piece of chalk. வருகைக்கு தயாராக இருங்கள். be ready for attendance. அதாவது அட்டண்டன்ஸ்க்கு ரெடியாக இருங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. வருகைக்கு தயாராக இருங்கள். be ready for attendance. வருகை பதிவு எங்கே. where is the attendance register அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் எல்லோரும் நலமா. how are you all. நம்ம கிளாஸில் வந்தோடனே ஒரு 1 week லீவ் போட்டு வந்தாங்க அப்படின்னா, அதாவது லீவ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா how are you all அப்படின்னு கேட்கலாம். நின்று உங்களை அறிமுகப்படுத்தி கொள்ளுங்கள். ஃபஸ்ட் டைம் கிளாஸ் போகிறோம் அப்படின்னா ஸ்டாண்ட் அண்ட் இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப். ஸ்டாண்ட் அண்ட் இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப். நின்று உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. நின்று உங்கள் பெயர்களை சொல்லுங்கள். ஸ்டாண்ட் அண்ட் சே யுவர் நேம்ஸ். நான் சொல்லுவதை செய். டூ வாட் ஐ சே. டூ வாட் ஐ சே. நான் சொல்லுவதே செய் அப்படின்னு கோவமாக சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியும் சொல்லலாம். நார்மலாக சொல்கிற மாதிரி இருந்தாலும் நான் சொல்லுவதை செய்னா டூ வாட் ஐ சே அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் லெட்டர், அதாவது எழுத்துக்கள் தெரியவில்லை. எழுத்துக்கள் தெரியவில்லை. லெட்டர்ஸ் ஆர் நாட் விசிபிள். லெட்டர் குட்டி குட்டியாக குழந்தைங்க எழுதுனாங்கன்னா அப்படி சொல்லலாம் நம்ம. அதர்வைஸ் போர்டில் நம்ம எழுதி போட்டது லெட்டர் அவங்களுக்கு விசிபிள் ஆகணும்னா அவங்க கூட அப்படி சொல்லலாம். லெட்டர்ஸ் ஆர் நாட் விசிபிள் மேம் அப்படின்னு சொல்லலாம். மற்றவர்களிடமிருந்து பார்த்து எழுதாதே. டோன்ட் காப்பி ஃப்ரம் அதர்ஸ். காப்பி பண்ணாதேன்னு சொல்லுவோம் இல்லையா, காப்பி அடிக்காதேன்னு அந்த மாதிரி. உன்னோட புத்தகத்தை என்னிடம் கொண்டு வாருங்கள். பிரிங் மீ யுவர் புக். உன்னோட புக்கை கொண்டு வா. பிரிங் மீ யுவர் புக் அப்படின்னு சொல்லலாம். முத்து நேற்று வந்தியா. முத்து டிட் யூ ப்ரெசன்ட் எஸ்டர்டே. நேற்று வந்தியா நீ முத்து அப்படிங்கிறோம்லையே அந்த மாதிரி. முத்து டிட் யூ ப்ரெசன்ட் எஸ்டர்டே அப்படின்னு கேட்கலாம். டோன்ட் காப்பி ஃப்ரம் அதர்ஸ். காப்பி அடிக்காதே அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது கவனித்து திரும்பவும் செய். லிசன் அண்ட் ரிப்பீட். கவனித்து திரும்பவும் செய் பார்க்கலாம். லிசன் அண்ட் ரிப்பீட். சத்தமாக வாசி. ரீட் அவுட் லவுட். ரீட் அவுட் லவுட். எழுதுவதை நிறுத்து. ஸ்டாப் ரைட்டிங். ஒரு கோடு வரை. ட்ரா எ லைன்.
இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான வேர்ட்ஸ். நம்ம வந்து வைல் டேக்கிங் கிளாஸில் நம்ம வந்து கிளாஸ் எடுக்கும்போது மேக்ஸ் கிளாஸ்னால் இந்த மாதிரி ட்ரா எ லைன், ஸ்டாப் ரைட்டிங் இந்த மாதிரிலாம் சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.